இப்போ இந்த கேஸ் வந்து லாங் டேர்மாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது பேசி அவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னா இல்லை இது டிவோர்ஸோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் இங்கே விஷயம் இல்லை. இது வந்துட்டு சில கேசஸ் கண்டஸ்டடாக மாறும் போது மியூச்சுவல் பெட்டிஷனாக கன்வெர்ட் ஆகும். சரியா? சில கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்டிஷன் வந்து இல்லை நாங்கள் ஒன்று சேர போகிறோம் விட்ரா பண்ணப்படுற பெட்டிஷனும் இருக்குது. ஓகே, அதனுடைய ஒரு அப்டேட்டை தான் இன்றைக்கி ஆர்த்தி அவர்கள் வந்து மெயின்டெனன்ஸ் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணி மாதம் 40 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ எல்லாருமே பார்க்கும்போது 40 லட்ச ரூபாயா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது எப்படி டிசைட் பண்ணப்படும் அப்படின்னா, 2 பேரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் முக்கியம். ஓகே, 2 பேரோட லைக் 3 வருஷத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் மினிமம் அந்த இடத்துல, ப்ளஸ் 2 பேருக்கான அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதை வச்சு தான் டிசைட் ஆக போகுது. இன்னொன்று ஆர்த்தி அவர்கள் வந்துட்டு இப்போ அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்குமாக சேர்ந்து தான் கேட்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்க போகுது. இது அவர் சைட்லேருந்து அவருக்கு என்ன மாதிரி மந்த்லி இன்கம் இருக்குது, அவருக்கு என்ன மாதிரி இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த 40 லட்சம் இங்கே டிசைட் ஆக போகுது. அதே அமௌண்ட் வரப்போதா இல்லை இந்த அமௌண்ட் வந்து குறைச்சி அவங்க சைட்லேருந்து வரப்போதா அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்தர் கட்ட ஒரு ப்ரொசீடிங்ஸை நோக்கி தான் இருக்க போகுது. ஒன்று, அதே மாதிரி இது கண்டிப்பாக அவங்க நினச்சா விட்ரா பண்ணிட்டு திரும்ப சேர்ந்தும் வாழலாம். ஓகே, சில காமன் கேசஸில் இல்லை இது ரொம்ப போகிற ஒரு போக்கில் அது மியூச்சுவலாகவும் கன்வெர்ட் பண்ணியும் போகும். அகெயின் இல்லை நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணியே தீருவோம் ஒருத்தர் அப்படின்னு இருந்தாங்கன்னா எவிடன்ஸ் அங்கே டிசைட் பண்ண போகுது.